கல்யாணம் இல்லைன்னா ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி விடு, சோஞ்சுக்கிட்டே படுக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுதுன்னா சந்தேகம் தாண்டா, ரொம்ப கஷ்டம். எனக்கே ஆகலைன்னா சொந்த அத்தை மக உள்ள ஆளுக தப்பிச்சுக்கலாம். சில பேர் 38 வயசுல பேயாதுறேன், கல்யாணம் ஆகலை. எங்கே பார்த்தாலும் போய் பெட்டி கடையில் போய் தான் ஜெயிச்சா கேட்பாங்க, ஏக்கா கணேஷ் கோயில் இருக்கா, அது ஓட்டின தம்பி இப்போ இல்லை. இப்போ பெட்டி கடையில் போய் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் சேகனட்டில் இருக்காக்கா, என்னப்பா 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வீடியோவும் மாதிரி செக்ஸ் வீடியோ வரலன்றேன். என்னத்தை ஏன்னா இப்போ கிடைக்கல, பூரா பேயாத்துறேன். என்னத்தை சொல்ல, என்ன போகிற காலம் அவ்வளோதான். ஆம்பளைக்கு ஆம்பளையும் மசுரை வளைச்சிக்கிட்டு கட்டிக்கிற வேண்டியதான், 2 பேரும் சேர்ந்து கோலாட்ட விளையாடலாம். காணா நக்கரை போனவர் ஏன் தமிழகத்தில் பெண் குழந்தை குறைந்தது காரணம் என்ன? முன்பு ஒரு காலத்திலே பெண் குழந்தை பிறந்தால் அதை கள்ளிப்பாலை ஊற்றி கொண்ட தமிழகம் தான் இந்த தமிழகம் மாறி இருக்கிறது. நீ என்ன கைதட்ட, என்ன கொண்டு விட்டியா புழைக்க வச்சுட்டியா, ஏன் கைதட்ட? உனக்கு என்ன, நீ 1970 வண்டி, நீ 70 FC பார்த்துருப்ப. இந்த இவங்க பூரா இன்னும் ஒரு டைல் கூட போல பேயாத்துருக்கேன். ஏன் ஆண் குழந்தையோடு பெண் குழந்தை தான் பாசத்திலே கூடியது தமிழ். உண்மையிலே தமிழச்சி தான்ப்பா. ஆம்பளை பைய அப்பா சொல்லுவார், செம்பில் தண்ணி மூடுறான்னு, உனக்கு என்னடா தண்ணி வேணாமே போட, என்னடா ஆடம் கொத்தா பொழந்து வருவேன், அடித்து பாப்பமா சொத்தை பிரிடா, அவங்க அப்பா வைக்கப்பட போய் பறிச்சுடுவார். பெண் குழந்தை அப்படி கிடையாது. ஒரு சின்ன தலைவலியாக இருந்தாலும் தாய் தகப்பன் ஏற்பட்டால் துடித்து போவதில் பெண் குழந்தை என்றைக்குமே பெண் குழந்தை தாயா. உண்மையில் நான் விடவே மாட்டேன். எங்கள் அம்மா முத்துவள்ளின்னு ஒரு பெண் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு பப்புன் கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாருமே. உண்மைதானே? இப்போ உள்ள இளைஞர்கள் பூரா என்ன பண்ணுறிய, பூரா 2 வீலர் எடுத்துக்கிட்டு அதிக வேகம் ஆகக்கூடாது ப்ரோ, அதிக வேகம் ஆகக்கூடாது. இந்த பப்புன்னு வேணால் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், எனக்கு சொந்தம்னு சொல்ல எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே 100 ஆண்டு காலம் எனக்கு வேணும். பூரா தர்ரு புருன்னு திருகிறான்டா, ஒவ்வொரு டயரும் டயர் மாதிரி. அந்த பைக்கெலாம் 2 லட்சம் 2 லட்சம் கல்லு புருன்ற மண்ணுன்னு அடிச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் ஷார்ட் பண்ணேன், என்ஃபீல்டான் திட்டுன்னுச்சு. கட்டில் படுத்துக்கிட்டு இருந்த ஒரு கிளவி மட்டான்னு விழுந்து மூக்காந்தரில் அடித்து 108 ஏற்றிட்டு போய். என்ன வண்டி பாதுகாப்பான ஒரே வண்டினா மாட்டு வண்டி, மொங்கு வண்டி தான். அது மொங்கு வண்டியும் பாதுகாப்பு இல்லை, வேகமாக ஓடணும்னு முண்டை வெதரில் குத்திக்கிட்டு கவக்கம்பில் போய் ஸ்கேனை எதில் எடுப்பேன், ஸ்கேன் எடுக்கிறதுல பொம்பளையால் இருந்துச்சுன்னா எதை காமிப்பேன், அக்கா அப்படியா என்னப்பா ஸ்கேனு கொட்டையில் எடுப்பாங்கண்ணே, அவன் மண்டை மாதிரி இருக்க மயிருமேனே. ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தன் மட்டும் தீப்பெட்டி பிடிக்கலேன்ட்டானா. நான் என்ன சொல்லியிருக்கேன், நகைச்சுவை வர கொள்ற உன்னை புலந்தே வருவேன். வேணா மது பழக்கம் பாட்டு தாண்டா, வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஓச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல், சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா
உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே சாமி 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோற்று வாங்குற அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனைவி உள்ள உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே அரசாங்க விக்கத்தான் செய்யும் முன்னே நம்ம அறிவோடு புழைக்கணும் மதுவுடனே அரசாங்க விக்கத்தான் செய்யும் முன்னே நம்ம அறிவோட புழைக்கணும்னா மறக்கணும் முன்னே அதுக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆடப்பட்டு பாடுற கட்டாளி மேனே வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே பொன்னாட பத்தனம்ன்றாங்க விழா கமிட்டியில் கேளுங்க போ ஆமாம் அங்கே அப்பூட்ட கேளுங்க சாமியை கொண்டு வந்து அப்படி நிப்பாடிட்டு ஏன்னா தெய்வத்தினுடைய சக்தியோ அருளோ இல்லை என்றால் நாம் அனைவரும் கிடையாது 18ஆம் படி கருப்பேன் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா ஆலயத்திலையுமே கதவை திறந்து வைத்து தீவாரனை காட்டுவாங்க பூஜை செய்வாங்க ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைத்திருக்கிறது யாருக்காவது தெரியுமா தெரியாது இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு எப்படி தமிழகத்தில் வந்துச்சு அலறுமலையில் எப்படி குடி கொண்டார் சாமியை கூப்பிடுறதுக்கு தண்ணியை போட்டு வந்தேன்னா உன்னை கொண்டே வருவேன் இப்போ பயல ஊரை மங்கு மங்குன்னு தவறேன் என்னன்னு கேட்டால் செல்ல சார்ஜ் இல்லைன்றேன் ஐயா டம் செட் வருது மேடைக்கு பின்னாடியே போட்டோம் டோல் கட்டை திறக்காத அப்போ எக்க வச்சு சார் போயிங்க நல்லா சார் போயிங்க ஹலோ 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 வடக்கே வள்ளநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி அடாராம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வம் செழிப்பா இருந்த மலையாள ஜீமே அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா அப்ப மலையாள நாட்டு மக்க நம்மளை எல்லாம் பசி இல்லாம காப்பாத்தக்கூடிய இந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே ரெண்டாத ஜாமி இல்லே அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய மலையாள நாட்டில ஒரு பிள்ளை இல்லடா எனக்கு ஒத்த பிள்ளைய தாராவாத்து குடுடா என்று சொல்லி நீ ரோஜாக்கார தங்கமுடா உன் கச்ச கருப்பு நிறட்டா அப்ப 60 பிள்ளையும் நான் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு
போச்சு உனக்கு தரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தரவாத்தேன். ஏ காசி விஸ்வநாதா, அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளைய கட்டுக்கடங்காத காளைய போல் பிள்ளை வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. ஹலோ 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 பனையூர் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு, என் அன்பு தம்பிகளே வாங்க வாங்க. தயவு செய்து இந்த சட்டி போடுறதுக்கு ஆளுக போகிறாங்க, வழி விடுங்க. என்னத்தை இதெல்லாம் ஜாமியார் ஆள் நாங்கன்னு ஆடி உழைப்பி விட்டு போப்பா அங்கிட்டு, அப்போத்தான் பயப்படுவாங்க. ஹலோ, இந்த வேலு போட்டு வர்றாங்க, அதனால் எங்கே இருக்க ஆளுகள்லாம் எந்திரிங்க. போ, வேலு போட்டு வர்றாங்க, அவங்க மேலே இடிச்சிடாம விளைவிக்கங்க. ஆளை பார்த்தவனே வீம்புக்குனே அடிப்பாங்கடா அவங்க. போங்கடா, ஆடியன்ஸை கவர் பண்ணுறாங்களாம். ஹலோ, இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்ச மலையாள சீமை பஞ்சம் போகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை என் பாட்டேங்காலத்திலிருந்து பஞ்சம் போகலே. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்துட்டா மலையாள நாட்டில மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரிஞ்சிரும், பேச விடாம வாய கட்டி புறம். அப்ப மலையாளத்து அரசே, அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல ஒரு மாலும் பண்ணி அங்க மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, முப்போகு விளைஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுதுடா, கருப்பு இங்க பத்தி எறியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது.
இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா ஓடி வர நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம கலங்குது கதறுது மலையாள நாடு. கருப்பு அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில. அப்ப இந்த கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு போக சொல்லுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி நீ ரோசாக்கார சாமிடா. இன்னைக்கு 18ஆம் படியான்னு உனக்கு பேரு வந்தது. என் 18ஆம் படியானே கொஞ்ச நேரம் திருப்பவனத்துல உள்ள உன் தங்கச்சி பூமாரியம்மனு ரேணுகா தேவியும் ஒத்தக்காடு சப்பானியே அட ஒரு காலு உனக்கு நொண்டியடா. என் கலிஜரி கம்மாயா உனக்கு பட்டச்சி மக்கருவ உடம்பரா அலறுதுடா. அந்த 3 அடி ஊத்து தண்ணி நீ முண்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் திருப்பவனத்துக்கு உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில இந்த நாட்டு மக்களும் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட எந்திரி துள்ளி வர தங்க நல்ல முடியரோவா ஜாமி முடியரோவா சாஞ்சாடும் விச்சரோவா ஜாமி விச்சரோவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பு விச்சருவா தங்க நல்ல முடியருவா சாஞ்சாடும் என் நொண்டி சோனையாவ காணமுடா. என் தல்லாகுல முனியாண்டி என் மொட்டா கோவரா முனியாண்டி. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. காலுக்குத்தான் சலங்கையிட்ட ஜாமி சலங்கையிட்ட சதிராட ஓடி வாடா கருப்பே ஓடி வாடா டேய். ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா நீயும் துள்ளி வாடா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு குதிரை பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா உன் சல்லாடமா. ஒட்டி வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா உனக்கு சல்லாடமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா உன் சல்லாடமா. உன் கச்ச கரையா வச்சிருச்சாரா விளையாடு ஏன் விளையாடுறா போட்ட. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா நீயும் துள்ளி வாடா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சான் கருப்பேன் தண்ணி வச்சான் குமுறுமுடா உன்னாரோவா சாமி உன்னாரோவா. குட்டிக்கு தண்ணி வச்சா ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுதடா உன்னாரோவா சாமி உன்னாரோவா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலறுதடா முன்னருவா கருப்பு முன்னருவா. முன்ன நல்ல நட நடந்து உனக்கு மின்கோவால் அசுதடா. வாடா உன் தங்கச்சி காளி முடிய விட்டு வாடா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு வர தாராண்டா தங்க கரும்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. வந்துட்டானா ஓடி வந்துட்டாண்டா எங்க கரும்பு வர தந்துட்டாண்டா தங்க கரும்பு. ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. வந்தானா ஓடி வந்தானா எங்க கரும்பு வர தந்தாண்டா தங்க கரும்பு. கருப்பு ஹலோ திருப்பவனம் கிராமத்திலே
இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பூமாரியம்மனா பூமாரியம்மி தத்துருமா இருக்கிறாள் ஐயா இந்த பகுதி மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா திருப்பவன நகரினிலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத பூமாரியம்மனா பூமாரியம்மி தத்துருமா இருக்கிறாள் ஐயா இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகுறையாதையா கள்ளிச்சேரி காளி முனியந்தான் கள்ளிச்சேரி காளி முனியந்தான் தங்கச்சி பூமாரி அம்மனையும் ரேணுகாதேவியும் பார்க்கத்தானே வந்து நிக்கிறானையா திருப்பவன நகரினிலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா திருப்பவனம் புண்ணிய பூமிக்கு வந்துதான நேராச்சியா திருப்பவன நகரினிலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா என் நகரத்திலும் பொன்னலங்குடியே திருப்பவனம் புதூர் அருள்மிகு ஸ்ரீ பூமாரியம்மன் ரேணுகாதேவி திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு திருப்பவனம் பேரூராட்சி மன்ற சேர்மன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய செல்லப்பிள்ளையாக திகழ்ந்தவரும் தா சேங்கைமாறன் தலைமையில் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய எனது அன்பு அண்ணன் தி திருநாக்கரசு மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இவர்கள் முன்னிலும் இந்த திருப்பவனம் புதூர் திருப்பவனம் இந்த மக்கள் மட்டுமே இங்கே விழாவை கொண்டாடினாலும் நாங்களும் இத்தனை சொந்தங்கள் இருக்கிறோம் என்று அதை நிரூபித்த சுற்று வட்டார கிராமத்திலிருந்து வருகிற என்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு ஆசையோடு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதமன் நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோயில வாணி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார். சிறு வயதிலிருந்து அரிதாரம் பூசி சின்னஞ்சிறுவனாக நாடக உலகத்திலே அடியெடுத்து வைத்தார். இன்னைக்கு வந்திருக்கின்ற நாரதர் இன்ன வரையிலும் அவருடைய பேரும் அவருடைய அந்த புகழும் மங்கவில்லை. என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது இன்னைக்கு இந்த பூமாரி அம்மன் இந்த ரேணுகாதேவி நம்ம கும்பிடக்கூடிய அத்தனை தெய்வத்துக்கும் யார் கையிலிருந்து பூமாலை வாங்குவோம் என்றால் இவர்களை போன்ற அந்த புனிதமான தொழில் பூக்கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த உறவுகள்தான் வாங்குவோம். அந்த தொழிலை செய்து ஒரு நாளைக்கு 200 300 தான் லாபம் கிடைக்கும். அதை வச்சு ரேசரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இவன் இன்னைக்கு ஃப்ரை ரைஸ் குக்கரே இல்லாமல் திங்க மாட்டான்.
காரணம் பணத்துமுறு கண்டாலிமயன். சர்ரா வரும்போது ஒரு சில இப்படி வாங்க முடியாது, இடையில ஏதோ கணேஷ் பயில ஓட்டுறான். கட்டி ராஸ்கல் உன் சட்டி வாங்க. அன்பு தம்பி, தன்னுடைய இனிமையான குரல் வளர்த்தால் இங்கே வந்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் அத்தனை பேருமே எத்தனை கோபம் எத்தனை வீரம் இருந்தாலும் தாய் என்று சொன்னால் அங்கே இந்த மனம் உருகிவிடும். பெத்த தாயிடம் அன்பு வைத்த என் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது. மிஸ்டர் கடாமண்டை கீரை முண்டை, நீ என்ன செய்கிறாய் என்றால் இவர்கள் கண்ணிலிருந்து சீத்து சீத்து என்று வரவிட்டாலும் சிறு சிறு என்று வர வேண்டும் கண்ணீர். சரிண்ணே. தாய்ப்பாடல் ஒன்று பாடு என் அன்பு தம்பி. சரிண்ணே. அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல் அம்மா பாட்டு பாடுறான். அடிச்சு அண்ணே, அம்மா பாட்டு பாடட்டுமா அண்ணே? அம்மா பாட்டு தான் பாடுறேன், அறையவா சோகமாவே சீத்து சீத்துன்னு அழுகிற மாதிரி பாடட்டுமா? இப்போ எங்கள் அப்பா செங்கை மாதிரி அப்பாவே அழுகுவார் பாருண்ணே, அப்படி பாடுறேன் பாரு. சுதி சேர்த்துக்கிறேண்ணே. அப்பா சுதி சேர்த்துக்கிறேண்ணே. உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு பாரு. ஓ பொண்ண போலாத்தா அது இல்லப்பா, சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே, சிக்குவாளா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு ஏலே, நீ நாடத்துக்கு வந்தே கேரத்துக்கு வந்தியாடா? அண்ணே என்ன யாரும் அழுகலை, மிளகத்துல தூவி விடு. அம்மா பாட்டு பாடுங்க ப்ரோ. சரி ப்ரோ. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்துலோ இனி கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்சே. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா?
புது சீடை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்க கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாளட்டும் முகூர்த்தத்துக்கு நிறையா போவையோ கவுத்தி போட்டு அடிக்கிறேன்னா வாரச்சிட்டு கட்ட முடியலை கட்டங்கண்ண வாழ்த்துக்கள் புறம் டை அடிச்சுட்டு குளிக்காம வந்துட்டியாங்க இதுக்கு அடிக்காமே இருக்கலாமாடா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டர் கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறையா இசைக்கருவிலே இசைக்கக்கூடிய ஒரே கலைஞன்னா எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை அருள் தான். நீ என்ன செய்ய போகிற? ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு போங்கவா. புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசக்குடி தான் அவருக்கு சொந்த ஊர். அங்கே இருக்கக்கூடிய கருப்பேன் காளியத்தா சோனை முனியே எல்லாத்துக்கும் இவர் தான் பூசாரி. கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டேன். கருப்பனுக்கே கவுச்சி தான். கருவாடை சுட்டு திண்டாத்தேன் முனியனுக்கு நல்லது. இப்போ நான் இருப்பா என்னத்தை அடே லிங்கம் ஜேஜிபி ஆப்ரேட்டரு பேசாமறா. நான் பாடுற பாட்டுக்கு ஒரு தாளம் போடு. நல்ல பாட்டு தான். அதை பாடும்போது உனக்கே நீரு கசிவு ஏற்படும். பாடவா? ஊசலம் பற்றி பெண் குற்றே மொத்த பேச்சு. ஓயே என்ன ஆரம்பிக்கவில்லையே. என்ன இப்போத்தான் திருப்போணத்தில் இறங்க போகிறேன். அதுக்குள்ளே மானாமரம் போயிட்டேன். மெதுவாக போடு.
நீ ஓர கண்ணால் பார்த்தாலே நான் புள்ளத்தாஜி. இரு பொட்ட பிள்ளை பெத்துக்கூட நீ ஒன்று வேணாம், வீட்டுக்கு போ. குளிப்பி வைக்கிற மாதிரி டங்கினா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சண்முகம். என்ன சொன்னாலும் கேட்டவார். இதுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்தாரு. பொட்ட புள்ள பெத்து கொடுக்கறதுக்கா? ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள். உண்மையிலேயே 60க்கு மேலே உள்ள ஆண்களுக்கு திருச்சி விஜி மணிக்கு 80 லிட்டர் கொடுக்கும். சரியான வம்பலடா அதான் அதை 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, மழைன்னு சொல்லிட்டு கடப்பாரில் பேர்த்து அப்புறம் புண்ணு வந்து செலவு வச்சு. என்னன்னு சொல்றீங்க? போய் வேணா பார்த்துட்டு வா கண்டாலி மணி, நீ பேசாம. திருச்சி எக்ஸ்பிரஸ் எத்தனை பேர் வேணா ஏறலாம், ஆனால் நான் ஸ்டாப் குஜுபுஜா போக. திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து இன்றைய காலத்திலே கூகுளே லவ் நீக்ரோ அந்த இளைஞர்களுக்காக வருகை தந்திருக்கும். அது நல்லா இருக்கும்டா. இது மணிக்கு அவ்வளோதான் 20-30. அது என்ன 20-30? சைலன்ஸில் போக எவனா சிமுண்டு மூடி அரை மூடியை வெட்டி கலவை போட்டிருக்கேன். நமக்கு தான் நீ வர முடியாது முண்டை, நீ டோல் கட்டு. புகை அடிச்சிச்சுன்னா எனக்கு வேற. நீ வண்டி வரும்போது பட்டணாமுக்குன்னா தூக்கவும் போயிடுவோம் நாங்கள். நீங்கள் 4 பேர் அப்படியே விரதம் இருக்கிற ஆள் தான். ஜீவசம்மதி ஆயிடும்னே. இந்த மாதிரி இவன் வேற கழுத்தரிப்பேன் மாதிரி, மண்டையும் முக்குளிப்பேன் மாதிரியாரு. புதுக்கோட்டை ராணிஸ்ரீ அவர்களும் விஜய் அவர்களும் நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒரு சாங் பாடுங்க ப்ரோ. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி, அரைச்ச மாவு அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராம கதைய கேட்போமா, பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா அடையம்மா எம்மா எம்மா அடையம்மா எம்மா 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 எம்மம்மா. நல்ல பிள்ளைய புழு புழுன்னு வளர்த்துருக்க. என்ன பிள்ளை வளர்க்குற மயிர் பிள்ளை? கவட்டுக்குள்ளே அடிக்கிறேன், பொண்டாட்டி கவட்டுக்குள்ளே அடிக்க சொல்லு. லைட் அடிக்கணும், ஆனால் ரெட் லைட் ஏறிய விவசாயத்துக்கு வந்திருக்கேன். திஸ் மேடம் என்ன டேரெக்டாக குட்டையில அடிச்சானா? ஏன் நீ லைட் அடித்து கிளச்சி விட்டு பாரு. வேலையே பாடுறா. எதில் விட்டு வாயில இங்கே ஒரு ஓட்டையாக தெரியுதுடா. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, எங்கள் அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. அதையும் கப்பலையும் கிடைக்காம தெரியும். இன்னும் கத்துங்க. ரசிகன் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. அதற்கு உதாரணம் இந்த திருப்புவனம் பகுதி மக்கள். இந்த அன்பு, இந்த கைதட்டுதான் எங்கள் அண்ணன் நானும் வாங்கின பெரிய ஒரு மதிப்புக்கு சொல்லவே முடியாது. உங்கள் அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்கய்யா. எங்களை மேடையில் ஏற்றி விட்டு நீங்கள் தரை அந்த மொத்தா அதை சொல்லுங்கப்பா. யாராவது லைட்டை எங்கே அடிக்கிற பரிதேஷ் பயமேனே எடுத்துக்கிட்டு எரிஞ்சுக்கிறேன். உங்கள் அப்பா வர சொல்லு, புலந்துரி வந்து எப்பா கவட்லேயே அடிக்கிறேன்ப்பா. நைனா அவனை அரடா அவனை. யாராவது பயில சொல்லுங்கப்பா. தம்பி கருத்துரை முடிச்சுவேன், அப்புறம் அவ்வளோதான். உங்கள் அப்பா அம்மாட்ட வச்சுக்கப்புறம் எதில் டே நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணில் பிறந்து மருதனுடைய ஐயனாருடைய அருள் பெற்று தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகிறக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி ஐயனாருடைய காலை. இந்த காலையை அடக்கிய தீர்வு என்று ஒரே முனைப்போடு விளையாட கொண்டிருக்கின்ற வீரர்கள் முனியாண்டி சாமி குழுவினர் கள்ளிச்சேரி அன்பு அண்ணன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்புனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஒளி ஒளி அமைப்பு இந்த வட்டாரத்தினுடைய செல்லப்பிள்ளையாக திகழ்ந்தவரும் பூப்பணி நீராட்டு விழா, திருமண விழா, அத்தனை விழாவுக்கும் விஜயகுமாருடைய குலா. தெல்ல தெளிவாக அப்படி சொல்லுவதற்கு நான் தகுதியற்றவன்.
இந்த விஜயகுமார் மைசெட்டு அந்த மேடைக்கு முன்பாக குழாய் தெரிகிறது, நேமு தெரிகிறது என்றால் நான் சந்தோஷப்படுவதோட நாடக நடிகர் அத்தனை பேருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு மைசெட்னா திருப்புவனம் எங்களது விஜயகுமார் ஆடியோஸ் திருப்புவனம் விஜயகுமார். ஒரு 100 ரூபா தல்லேடா. விஜயகுமார் மைசெட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா, எங்க திருப்புவனம் மண்ணுதான் விஜயகுமார் மைசெட்டு, ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு திருப்புவனம் விஜயகுமார் மைசெட்டுமா. வெரி நைஸ் ப்ரோ. நல்லா தான் ஒழிக்குது மைக்காம, நீங்க வாழ்க 100 ஆண்டு வாழ்க, நீங்க வளர்க பட்டி தொட்டி வளர்க. பந்தல அமைப்பு முஜிபர் ரகுமான் தி புதூர் திருப்புவனம் புதூர். மேடை அமைப்பு MST செல்வராஜ் திருப்புவனம். அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அருமை ப்ரோ. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 6 பேர்த்துக்கும் 6ஆம் படை முருகனுடைய அருள் பெறணும். என்ன எடுத்தாங்கன்னே தெரியாது, வளைச்சு எடுப்பாங்க. காலையில் கேட்டால் ஃபிலிம் போடலை, மெமரியை காணாமட்டுவேன். எங்கிட்ட ஏதாவது போட்டு விடுங்கடா. உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பேரை சொல்கிறேன். குருநாதர் இல்லாத எந்த கலையும் யாரும் முன்னேறி செல்ல முடியாது. ஒரு வேலையை அடுத்தவர்கிட்ட கற்றுக்கிறாம நம்மளா வீம்புக்கு செஞ்சோம்னா அந்த தொழில் முன்னேற முடியாது. எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறம் விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவில் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் அடியன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் ஐயாவெல்லாம் வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க தமிழர்கள் என் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் எனக்கு நிலையா நிற்கிது. MKR பபுன் காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இந்த திருப்புவனம் இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் என்னுடைய தந்தையார் இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருப்பார். அவருடைய வளர்ப்பு பிள்ளை MKR என் தந்தை அழைப்பின் பேரில் 100 ஆண்டு காலம் இந்த பூமிக்கு நாடக கலைக்கு நாடக நடிக்க நான் வருவேன். எங்கள் அப்பா சேங்கமாரன் அப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு ஆசையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன அந்த மேடையில் 7,000 வந்துச்சு. MKR அன்பாலயத்திற்கு பழையனூர் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்புவனம் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவருமான மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் 501 ரூபாயும், சிவகங்கை மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் பூவந்தி மணிகண்டன் சார்பில் 501 ரூபாயும், புலியூர் ஊராட்சி மன்ற தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக துணை செயலாளர் புலியூர் ரவி அவர்கள் சார்பில் 501 ரூபாயும், மடப்புறம் விளக்கில் அமைந்திருக்கின்ற செண்பக பாண்டியன் சர்வை அவர்களது புதல்வன் பைரவன் ரைஸ் மில் சார்பில் 501 ரூபாயும், தவத்தேர்ந்தல் RY ராஜ் கபடி குழுவின் சார்பில் 501 ரூபாயும், நயினார்பேட்டை வேல்முருகன் சார்பில் 501 ரூபாயும், அதிகரை சுப்பிரமணியன் சார்பில் 501 ரூபாயும் நயினார்பேட்டை அன்பாலயத்திற்கு வழங்குகின்றார்கள். திருப்புவனம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி, திருப்புவனம் மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் மரியாதைக்குரிய மேலே உள்ளூர் ARK தேவதாஸ் அவர்கள் மணிகண்டன் ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு அவர் பாடிய பாடலை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். நன்றி. சிவகங்கை மாவட்ட கழக துணை செயலாளர் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய அருமையனர் தா சேங்கைமாறன் அவர்கள் MKR அன்பாலயத்திற்கு திருநாகரசன் 5,001 ரூபாய் அன்பளிப்பளிக்கின்றார்கள். 2 பேரும் சேர்த்து அண்ணன். சரி,
யாரும் வந்து சால்வை வேஷ்டி மாலையெல்லாம் வந்து மேடையில் போடக்கூடாது. பணம் கொடுக்குறவங்க இந்த கமிட்டியில் முன்னாடி தம்பி எழுதுறாரு, இல்லைன்னா சைடில் வந்து பேர் ஊரை சொல்லி தயவு செஞ்சு உங்கள் பணத்தை கொடுங்க. அள்ளிநகரம் எல்எம்சி லேனா மூனா கணேஷ் பிரபு திருப்போணம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அவர்கள் சார்பில் எம்கேஆர் அன்பாலயத்திற்கு 1001 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார். அன்பளிப்பு வாரி வழங்கி என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வரக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. மணப்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் சபர்மதி கோபி அவர்கள் சார்பில் 501 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நன்றி. ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய மரியாதைக்குரிய திருப்புவனம் பகுதிகளில் மட்டும் கிடையாது, அத்தனை பழகக்கூடிய உறவுக்கெல்லாம் ஒரு செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என் அன்பப்பா திரு சேங்கைமரன் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் மூத்தவர் திரு திருநாக்கரசு அவர்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். 5001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. இந்த டம்மு சட்டை அங்கிட்டு போய் ஆடுறா. சிவகங்கை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையினுடைய தலைவர் நன்கொடைக்கு அர்ப்பணிப்பாளர் மரியாதைக்குரிய புதூர் திருநாவுக்கரசு அவர்களின் சார்பில் 5001 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். நன்றி அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்கிறேன், 2 பொம்பளை பிள்ளைய அது வந்து ஆடும். அதுக்கப்புறம் தான் நானும் மருதமணி அண்ணன் வருவோம். நீ வாட்டுக்கு ஒன்றுக்கு இருக்க போயிட்டீங்கன்னா இடம் கிடைக்காது. அங்கிட்டு போய் ஆடுறா. ஹலோ. பழனி மலைய விட்டுமாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா. விலைவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலைவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா. ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா முருகா. பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகளா செத்து போனாங்க. நல்ல நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயிலோட உலகமாப்பா. பழனி மலைய விட்டுவாப்பா, நான் உள்ள போயிட்டு காமன்ற வெளியே வரேன்ப்பா. ஒண்ணுக்கு இருக்கவங்க இறந்து வாங்கப்பா, நான் உள்ள போயிட்டு காமன்ற வெளியே வரேன்ப்பா. ஒண்ணுக்கு இருக்கவங்க இறந்து வாங்கப்பா. வாங்கோ. கூத்து நடக்குது. வள்ளி திருமணம். வள்ளி திருமணமா? ஆமா. அட போங்கயா, நீங்க உங்க நாடகம். ஏமா வந்தோனே இவ்வளவு கோவமா இருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? என்ன வள்ளி திருமணம்? ஏமா யார் நாடகத்தை வச்சது? ஏக்கா என்ன காட்சி? ஏக்கா நாடகம் வச்சது யாரு? நாடகம் வச்சதா? நாடகம் வச்சது எங்க அப்பு சித்தப்பு சேங்கைமரன். அப்படியா? ஏங்க இப்படி ஓர வஞ்சனை? எப்ப பார்த்தாலும் வள்ளி திருமணம் நாடகம் வச்சீங்கன்னா கூட வர டான்ஸ்கார பிள்ளைங்களுக்கு யாரு திருமணம் பண்றது? இதெல்லாம் ஓர வஞ்சனையா போடுறா. சாமி போகுது, அக்னி சட்டிக்கு வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அக்னி சட்டி போட்டு ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 இல்ல காது, செக் செக் செக். ஓ, அக்னி சட்டி போவே இல்ல, இப்படி பேசலாமா? பேச கூடாது. ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். இப்பதானக்கா சொன்னேன். ஐ லவ் யூ. யாரு பாது? நீ தான் கையை பிடிச்சி இழுத்ததா? பட் கேட்டு பாரு, என்ன பத்தி சொல்லுமா? உனக்கு கேட்டு பாரு, என்ன பத்தி சொல்லுமா?
கொட 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 இல்ல என்னத்தை 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 அத என்னத்தை ஹலோ ஹலோ எடிங்க மேலும் அடிங்க தாளும் இதுதான் நாடகம் ஆரம் எனக்கு மேல அடிடா தாளோ இனிதா நாடகம் ஆரம்போ ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க விட்டுடு 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 என்னக்கா விட்டுடு விட்டுடுனா நான் எதுல விடுறது நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா ஆ அவளை பாசங்க என் மேல ஆஃப் கோர்ஸ் விட்டுடுன்னு சொன்னா விட்டுறணும் விட்டுருவேன் தீய பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் விட்டுடு தம்பி இது வேணா தம்பி விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு இந்த ஐயனார நம்பி சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்காம உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சை இல்ல சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சர் இல்ல இன்னைக்குதான் நீ உண்மையா பாடி இருக்க இன்னைக்கு வந்திருக்கிற 2 டான்ஸுமே சூப்பர் டான்ஸ் வஞ்சகம் இல்லாத மனசு அம்மா அம்மா வச்சுக்கவா உன்னை மட்டும் போடா வச்சுக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சு வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள அத்தி பச்ச பாரு தீராதடி அச்சாங்குருவி மாறா பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடியே பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடியே போறா ஏகோ பிரேக் டான்ஸ்னா அருளனே கூட்டம் நிறைய இருக்கு இந்த கூட்டத்துக்கெல்லாம் புதுவிதமான நடனம் பண்ணலான்னு இருக்கேன் ஓஹோ ஏன் தெரியுமா அரங்கேற்றம் 2 டான்ஸ் போட்டிருக்காங்க ஆமா இன்னொரு டான்ஸ் வந்திருக்கேல இன்னொரு டான்ஸ் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் ஆஹா பண்ணவா பண்ணுங்களாமே மணிகண்டா பண்ணவா நிஜமா பண்ணவா சமால் மேக்கா ஆமா கொஞ்சம் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் மூடு வர மாதிரி இருக்கிறவங்க இந்த டான்ஸை பார்க்கணும் கிளப்புவோமா கிளப்புங்கள் கிளப்புங்கள் இந்த டான்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா என்ன டான்ஸ் பச்ச பாரு தீரா பச்சை பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி இப்ப 1 2 3 4 5 கேமரா இருக்கு ஜூம் பண்றீங்களா ஆ? என்ன கனியனே இதே என்ன ஜூம் பண்ணி எடுக்கிற இத ஜூம் பண்ணனாலே பெருசா தெரியும் நீ ஜூம் பண்ணாம எடு மத்த டான்ஸ் வரையில ஜூம் பண்ணு இது கேமராக்குள்ள அடங்காது கேமரா காணா போனா நான் பொறுப்பு இல்ல பச்ச பாரு தீரா கனி பப்பி சருடா பச்சை பார்வை தீராதடி ஹே 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 இருல ஏய் எச்சதுக்கு
மிருதங்காருக்கு எச்சு ஒழுவுது. அப்ப ராதாகிருஷ்ணா எதை பார்த்து வாசிக்கிறா? பொம்பளை பிள்ளை காலு தாளத்துக்கு வாசிக்கிறேன். என்னங்க நியாயமா தானே பேசுற? வச்ச பாரு தீராதடி வச்சகுடி மாறாதடி. பொறுமைசாமி பொறுமை பொறுமை பொறுமை. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிழுப்பு கொடுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ராதாகிருஷ்ணனையும் மருதமணி எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவுல தான் வந்தேன். ஏக்கா என்னாச்சு? இல்ல நானே சேனல்ல பாக்குறேன். என்ன அப்படி பாத்தீங்க சேனல்ல? நம்ம ரெண்டு பேருமே ஓவரா பேசுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வந்தது. ஆஹா. அதனால இன்னைக்கு ஐயா நாடகம்னு வேற சொன்னாங்க. அதனால ரொம்ப பேச வேண்டாம், சரி மரியாதை கொடுப்போம் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் திருச்சியில பஸ் ஏறினேன். சரி இப்ப என்னாச்சு பொசுக்குன்னு? ஆனா இன்னைக்கு என்ன முடிவு தரமா எடுத்துட்டேன். இப்ப செத்த நேரத்துக்கு முன்ன அப்படி என்ன முடிவு எடுத்திய? ராதாகிருஷ்ணனையும் மருதமணியும் இன்னைக்கு விட்டுக்கிட்டு உரிக்கிற மூடுல இருக்கேன். ஏண்டா டேய், ஏ ராதாகிருஷ்ணா, ஏ மானங்கட்ட பயல, ஏ மண்ணாங்கட்ட பயல, ஆனா மாமாக்கார பயல, என்ன பேச்சு பேசுற? என்னடா பேசுற? என்னக்கா? வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். கிழிச்சு இவ்வளவு ரசிகர் கூட்டமும் ராதாகிருஷ்ணனுக்கு மருதமணிக்குமா நீங்களா? ஆமா 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 ஆமா. சத்தமா சொல்லு பாப்போம். ஆமா. இத்தனை கூட்டமா அவங்க ரெண்டு பேருக்கும். இந்த ரெண்டு பயலையும் ராதாகிருஷ்ணன் ஒரு காலை புடிச்சுக்கிட்டு மருதமணி ஒரு காலை புடிச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. கேட்க கூடாதா? ஏன் முடியாதா? என்னை பத்தி என்ன சொன்னாப்ல? என்னைய சொன்ன அக்கா நான் சொன்னா எல்லா மேடையிலையும் அக்கான்னு சொல்லுவான். மதிப்புக்குரிய திருச்சி விஜய் டான்ஸ் சூப்பர் சிங்கர் விஜய் டான்ஸ் அப்படின்னு பெருமையா பேசுவான். கரெக்டானே பேசுனேன். இந்த மேடையில ஏன்டா மொன்ன நாக்கு எடுத்தவனே 60 வயசுக்கு மேல உள்ளவங்க விஜய போட்டு பண்ணுங்கன்னா என்னடா சொல்ல? அக்கா எங்க அண்ணன் அப்படி சொல்லலக்கா. 60 வயசு மேல உள்ளவங்களும் உங்களை ரசனையா பாப்பாங்கன்னு சொன்னாரு. 60 வயசுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும்? பெருமையா தாக்கா சொன்னாரு. மரியாதையை கெடுத்து விடுவேன். இந்த மேடையோட சரி, அடுத்த மேடையில என்ன ஏதாவது வம்புக்கு இழுத்த ராதாகிருஷ்ணா உன் மானத்தை வாங்காம போக மாட்டேன்டா மானங்கட்ட பயல. என்ன நீங்களாம் சவுண்டு கொடுத்தா நான் பயந்துருவேனா? தலைவா தலைவா அவன் தலைவன் இவன் தொண்டை. போங்கடா பெட்டியை தூக்கி போட உங்க தலையில நொறுக்க அப்படிங்களால வரட்டும் இந்த மேடையில. ஆனா இவ்வளவு பேச்சு பேசுறேன், அது உண்மை. இன்னொரு உண்மையான விஷயத்த சொல்லணும். அது என்னக்கா உண்மை? ஏன்னா நம்ம வீட்டில் பெத்த தாய் தகப்பனுக்கே சோறு போட யோசிப்போம். ஆமா உண்மைதான். அவர் நிறைய இல்லாதவங்களுக்கு சோறு போடுறாரு, இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தராரு. ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த நல்ல பழக்கமெல்லாம் இருக்குல்ல, மேடைக்கு வந்தா மட்டும் அந்த பப்புன்னு அகராதியை காட்டுறிய. ஏண்டா ஐயா நீங்க தான் சாட்சி. இந்த மேடையில் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா காலையில நான் திருச்சி பஸ் ஏறவே மாட்டேன். நீயும் வேன்ல வரக்கூடாது. இந்த கூட்டத்தை எல்லாம் கொஞ்சம் கிளம்பிடுங்க. ஹலோ ஹலோ. பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. யாராவது ஆத்தாவுக்கு காப்பு கட்டியிருந்தீங்கன்னா, மஞ்ச வேட்டி கட்டியிருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. அப்புறம் திருச்சி விஜய டான்ஸ் போட்டு எங்க விரதம் கலைஞ்சிச்சுன்னு ராதாகிருஷ்ணன் கிட்ட புகார் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டு அந்த மாதிரி பாட்டியா? அப்படியே மூடு வந்தாலும் பின்னாடி 5 நிமிஷம் போயிட்டு முன்னாடி 10 நிமிஷம் வந்து உட்காரு. 5 நிமிஷம் போயிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். நிலா காயுது
போறது பொறுத்துக்கலாம் அது விலகி போனது எடுத்துக்கலாம் கண்ணில் போட்டது புரிஞ்சுக்கணும் பல பக்கம் ஒதுக்கிட தெரிஞ்சுக்கணும் அம்மாடி அதுக்கு என்ன அவசரமோ நீலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடுமாறோ தண்ணி கேக்கும் நானும் தனிஞ்சதா அப்பாட்டே விளாட்டே ஆசை குறைஞ்சதா தண்ணி கேக்கும் நானும் தனிஞ்சதா அப்பாட்டே விளாட்டே ஆசை குறைஞ்சதா ஒட்டி கிடக்குது பேரழகு அது வேண்டி எடுப்பது ஓரளவு இன்று இருப்பது இருவருக்கும் இனி நாளை இருப்பது ஒருவருக்கு அம்மாடி அதிசய சுரக்கமடி நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடுமாறோ தூக்கமல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடுமாறோ இங்கே ஆடல் அரசியாக நடித்த எனது அருமை சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு அதான் ஒரு 2-3 பேர் உள்ள நடக்க முடியாம நடந்து வர வெளியூர் விழா கமிட்டியாளர் சார்பாக முன்னாடி போட்டு அந்த விடுங்க. பேக்கோட வர்றவங்க அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க அப்படியே விடுங்க பாவம் தள்ளாடி வர்றாங்க கொஞ்சம் விட்டுருங்க. சங்கமங்கலம் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி ஈஸ்வரன் அவர்கள் சார்பாக திருச்சி விஜய் அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அவரோட ரசிகை அவர். ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 2 கறவை மாடு தானோ? இல்லை நீங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்களே. அண்ணே வாணியை தொடச்சிக்கண்ணே. ஏம்மா வாய் வெளியே வளர்ந்து அங்க வருமா வெத்தலையை போட்டு அவர் எந்த பக்கம் துப்பணும் தெரியாம துப்பிக்கிட்டு திடீர்னு நாங்க 2 பேரும் அண்ணன் வேணும். இவர்தான் யாரும் அவருக்கு பின்னாடி நிக்காதீங்க. அவர் பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளு. அடிக்கடி எச்சிய துப்புறாப்ல, தப்பி தவறி அங்கிட்டு துப்பிடுவாப்ல. என்ன அண்ணி அப்புறம் பாத்துக்குங்க கலர் பெயிண்ட் ஆகி போயிடும் தலையெல்லாம். சரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. எனக்காண்டிதான் இவ்வளவு கேமராவா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் சும்மாவே வந்திருப்பேனே. என்ன சொல்ற? ஐயோ சின்ன பிள்ளைல பார்த்தது ஒண்ணே. ஏய் இல்லம்மா சின்ன குழந்தைன்னா அது வேற மாதிரினே. இப்படி கேமராக்கு முன்னாடி நிக்கணும்னா நான் சும்மாவே வருவேன். அப்படி சொல்லுமா. வரலான்னா ஆசை. சம்பளம் கொடுத்தா வரமாட்டேன் நான் சொல்றேன். என்ன சாமி வந்துகிட்டு இருக்கே, அதோட போய் 2 குத்தாட்டம் போட்டு வந்துடவா? அது அங்கிட்ட ஆடு, நீ இங்கிட்ட ஆடு. ஏ ஆத்தா அத்தோரம்மா
வேமா வேமா வழி விடுங்க வழி விடுங்க. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி எனது அன்பு தங்கை ராணிஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. யாருப்பா சண்டை போடுறது? விளையாட்டு வழி விடியே. உட்காருப்பா மேல உட்காரு. உட்காரியா மேல. அத்தாடி இந்த பக்கத்து நீ ஆரம்பிப்பா மணி. நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால நாட்டர் தோட்டத்துக்கு. அது என்னமோ தெரியல, வீட்டில் உள்ளதும் அப்படிதான் இதுவும் அப்படிதான். என் ஸ்பீடுக்கு எதுவுமே ஈடு கொடுக்க மாட்டேன். ராணி திருப்பி தொங்கிருச்சு ராணி. ஐயோ, என் வாழ்க்கையே தொங்கி போய் தான் கிடக்கு. நீனுமா இப்படி